guys, welcome back our channel. எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஃபைனலாக நம்ம ட்ரீம் பைக் எடுத்தாச்சு. என்னென்னா என்னால் வீடியோ போட முடியல. வீடியோ ஏன் போட முடியலன்னா பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுத்தாச்சு, ஆனால் வந்து ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. வீடியோ வந்து ஸ்டக் ஆகி அப்படியே ஆடியோ மட்டும் கேட்டு ஒரு மாதிரியாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. டோட்டலாக எல்லா வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் எதுவுமே வந்து என்னால் போட முடியல. ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயின்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ட்ரைம்ப். நம்ம என்ன வண்டி எடுத்துக்கிறோம் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ட்ரைம்பில் வந்து ஸ்பீடு 400 தான் நம்ம எடுத்திருக்கோம். வண்டி ஐயோ ஒன்றும் அவ்வளோ ரசித்து பண்ணியிருக்காங்களே, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் ரைடு தான் வந்து நம்ம போகிறோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ரீன்ஸ் ரோடுக்கு தான் நம்ம போகிறோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் ஒரு பிளேஸுக்கு நம்ம போகிறோம். ஆக்சுவலி இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 120-140 சம்திங் கிலோமீட்டர் வருது. அங்கே போயிட்டு சின்னதாக டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். ரைடு ஆக்சுவலி வேறு மாதிரி இருக்க போகுது. நான் இதுதான் நம்ம ட்ரைம்பில் வந்து ஃபஸ்ட்டு லாங் ரைடு நம்மளை பொறுத்த வரைக்கும். நான் அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் சம்திங் நான் போவேன். இன்னும் நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து விடலை. 1000 கிலோமீட்டரில் ஃபஸ்ட் சர்வீஸ் ஆர் 30 டேஸில் ஃபஸ்ட் சர்வீஸு. இப்போயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 365 கிலோமீட்டர் நான் கவர் பண்ணிட்டேன் இங்கேயே. இன்னும் நான் அந்த திண்டிவனம் அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு போகிறேன். அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 500 வந்துடும் தோராயமாக. எனக்கு சர்வீஸுக்கும் கரெக்டாக இருக்கும். 1000 எனக்கு கவர் பண்ண மாதிரியும் இருக்கும், அப்படியே நான் கொஞ்சம் லாங் ஓட்டின மாதிரியும் இருக்கும். அதனால தான் இந்த ரைடு. ஆக்சுவலி இன்னும் நம்மளுக்கு வந்து பழகணும். இவன் நம்ம 2 ஸ்டோக் ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது டிஃப்ரெண்ட்டான பவர் வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம நிறைய சூப்பர் பைக்ஸ்லாம் நம்ம ஓட்டிட்டோம். இருந்தாலும் வந்து இவனோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது சுத்தமாக. அதாவது நிறைய கொச்சம்லாம் கொடுக்காம என்ன கரெக்டாக கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கான். டிசிஷனே சூப்பர். ஏன்னா நான் ஒய்டு ஹேண்டில் பாரு வண்டி வந்து வேறு மாதிரி இருக்குது, வெண்ணெய் மாதிரி போகுது. ஆக்சுவலி போன வருஷம் இந்த டைமிங்லாம் நம்ம RXல வந்து கொடியை கட்டி பறந்துருந்தோம். ஆக்சுவலி இப்போ எல்லாம் கொஞ்சம் அப்படியே பிஸி ஆகிட்டாங்க அவங்க. அதனால் அப்படியே அவங்கவுங்க ஸ்டக் ஆகிட்டாங்க. தூரல் போடுதா இல்லையே? காய்ஸ் தூரல் போடுது காய்ஸ். ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன்னா நான் கவர் பண்ணிடுவேன். அப்படியே கொஞ்ச நேரம் இப்போ தான் தொடச்சி எடுத்தேன், அதுக்குள்ளேயே மழை தூரல் போடுது. கடவுளே, அந்த சைடெலாம் நல்லா இருக்குது, இந்த சைடு மட்டும் தான் தூரல் போடுது. மழை போகிற வரைக்கும் கொஞ்சம் பெய்யாமல் தான் நல்லாயிருக்கும். நான் திருப்பி சேரலாம் ஆகி ரைடிங் கியர்ஸ்லாம் நாஸ்தி ஆகிரும். ஓகே காய்ஸ், நான் போயிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க. நம்ம அங்கேருந்து வந்து அசம்பிள் ஆகிட்டு திண்டிவனம் தான் போக போகிறோம். திண்டிவனம் பைபாஸ் அப்படியே ஒரே ஸ்ட்ரீட் தான் போக போகிறோம். நம்ம வேறு எங்கேயும் இல்லை. அங்கே இறங்கிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வந்து டிஃபன் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படியே அங்கே முடிச்சுட்டு நான் அங்கேருந்து அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் ஊருக்கு நான் கிளம்பிடுவேன். அதுதான் பிளானு ஆக்சுவலி.
ஸோ காய்ஸ் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு ஆக்சுவலி வந்தாச்சு. கிரீன்ஸ் ரோடு. ஆக்சுவலி இங்கேருந்து வந்து அப்படியே எல்லோரும் வந்து கிளம்புறோம். இன்னும் க்ளவுஸ் போட்டால் டச்சு வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, எல்லாரும் போயிட்டாங்க. அப்படியே நம்மளும் முன்னாடி போவோம். இங்கேருந்து கிளியாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு ஸ்டாப்பு, அங்கேயும் வந்து நிறைய பேர் வராங்க. அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ண வச்சுதான் காய்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ போய் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது ஆக்சுவலி. எல்லாம் வெறித்தரமாக ஓட்டுறாங்க. நம்மளது ஆக்சுவலி இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸ் இன்னும் முடியல, அதனால் நம்ம வந்து மெதுவாகவே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை வரக்கூடாது. நல்லா ஃபுல்லாக இட்டின்னு இருக்குது வேறு. அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. அங்கெல்லாம் பாருங்க எப்படி அப்படியே மேகம்லாம் அப்படியே டார்க்கிஷாக இருக்குது. இன்னும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு பின்னாடி ஃபுல்லாக டார்க்கிஷாக இருக்குது. பயமாக இருக்குது. மழை பெய்யக்கூடாது. மழை பெய்யாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். மழை பெஞ்சதுன்னா ஒரே சதப்புல்லாயிரும். எல்லாமே எடுத்தாச்சு. ஜிப்பும் லாக் பண்ணியாச்சு. பெட்ரோல் மட்டும் போடணும். பெட்ரோல் போட்டால் வேலை முடிஞ்சிடுச்சு. ஒரு பொருள் அது வந்து ஆசைப்பட்டு இப்போ நம்ம கையில் இந்த நொடி இருக்கும் போது இருக்கிற சந்தோஷமே வேறு. டோட்டலாக சொல்ல போனாவே வார்த்தையால் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு விஷயம் அது. பெட்ரோல் போடணுமே நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே காய்ஸ், ரோடு அருமையாக இருக்குது. மழை மட்டும் பெய்யாமல் தான் சூப்பராக இருக்கும். மழை பெஞ்சதுன்னா நம்ம அவுட்டு. காய்ஸ், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டேங்க் ஃபியூவலு. அவளுக்கு குடிக்க போகிறோம் தெரியலையா. போதும் கார்டு தான். இல்லை ஜிபே பண்ணிடுறேன். ஆ 744. சார் இன்னும் முன்னாடி வந்துடுவா. டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இங்கேருந்து அப்படியே எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 777 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம்.
வச்சுன்னு போயிட்டு திருப்பியும் வந்து நம்ம சிதம்பரத்துலேருந்து வரும்போது திருப்பியும் ரிட்டர்ன் ஃபுல் போட்டு ஆகணும். எப்படி இருந்தாலும் இப்போ எவ்வளோ காட்டுது பார்க்குறீங்களா ஃபியூல் ரேஞ்சு, அதை எத்தனை கிலோமீட்டர் போவோன்ட்டு 300 இது இல்லை 430 கிலோமீட்டர் போவோம். வந்து போனால் பெரிய விஷயந்தான், நல்லது தான். ஆனால் அது போகாது, எனக்கும் தெரியும். இப்போ வரைக்கும் நம்ம 28 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ காய்ஸ், நான் தான் வந்து டீமை வந்து லீட் பண்ணுறேன். முன்னாடி பாருங்கள் 2 பேர் வந்துன்னு இருக்காங்க. என்ன ஒரு சொதப்பல் ஆயிடுச்சுன்னா, நாங்கள் வழியை மாறி ஏடகூடமாக வந்துட்டோம். எல்லோரும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் தான் தனியாக போயின்னு இருக்கோம். டேரெக்டாக நாங்கள் அங்கே லொக்கேஷன் போட்டோம் திண்டிவனத்துக்கு. 95 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ காட்டுச்சு, போயிடலாம். 2 ஹவர் காட்டுச்சு. 8 o'clock அங்கே இருக்கணும். பட் ஆனால் நம்மளால் அங்கே இருக்க முடியாது நினைக்கிறேன். இப்போயே மணி 7 ஆக போகுது. 1 ஹவரில் போக முடியுமானா போக முடியும், இருந்தாலும் நம்மளால் விரட்ட முடியாது ஒரு பக்கம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் இன்னும் விடலை, அதனால் விரட்ட முடியாது. இது வேறு டச்சு வேறு வேலை செய்ய மாட்டேங்குது இந்த இதில். ரோடு ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ். இது புதுசாக இருக்குது, நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. பார்ப்போம், அங்கே போயிட்டு எல்லாரும் வந்திருக்காங்களா பார்ப்போம். வியூவை எப்படி இருக்குது பயங்கரமாக. மலை அப்படியே, நம்ம வண்டி க்ளவுடு அப்படியே மேலே அப்படியே தெரியுதுன்னு தெரில. வேறு லென்ஸை வேறு துடைக்கவே இல்லை, மழை வேறு பெஞ்சுது வேறு நடுவில் வேறு. செம்மையாக இருக்குது காய்ஸ். அவங்க கூட போயிருந்தேன்னா கூட இவ்வளோ ஒரு ரோடை வந்து போயிருப்பானா தெரில. ரோடை வந்து பிளான் மிஸ் ஆகி வேறு ரூட்டில் போயிட்டு இந்த ரூட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. பயங்கரம். ஆனால் பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குது. ஷா, அந்த கரெக்டாக 2 மரமும் வந்து 2 மரம் இந்த மரம் சைடில் வந்து சூப்பராக அப்படியே மூடி நடுவில் நம்ம வண்டி வேறு மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாதி தூரம் போயிட்டு இருப்பாங்க. இன்னும் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது. இது டச்சு வேறு ஒர்க் ஆக மாட்டேது. நானே கஷ்டப்பட்டு தான் வந்து டச்சு இது பண்ணுறேன். இங்கே போட்டு பார்க்கலாம். இன்னும் 66 கிலோமீட்டர் தான், போயிடலாம் காய்ஸ், ஷார்ப்பாக போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சீக்கிரமாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் டவுட்டு தான், அதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஏன்னா அவங்களாம் எப்பயோ பிறந்துட்டாங்க சரன்ட்டு. இந்த ரைட் எடுக்க சொல்லுது, அந்த ஜங்ஷன் ரைட்டு ஃபஸ்ட்டு வந்திருப்போன்னு நினைக்கிறேண்ணே. அப்படி பார்த்தாலும் வேறு யாருமே வந்துட்டு இருக்காங்க எல்லோரும். நம்ம தான் லேட். காய்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க நம்மளுக்கு முன்னாடியே, நம்ம தான் லேட்டு. ஓகே காய்ஸ், அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் மொத்தமாக. பார்த்திங்கன்னா இவங்க தான் நம்ம கூட எல்லோரும் வந்தவங்க. இவங்க எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து அப்படியே இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறோம்.
சிதம்பரம். ஓகே ஓகே, அப்படியே ஒருத்தராக போகிறாங்க. ஓகே, இந்த இடத்துலேருந்து அப்படியே நம்ம வந்து அதுதான் கைஸ் முடிஞ்சது. இவங்க தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து. ப்ரோ அப்படியே கிளம்புறேன், அதோட கண்டிப்பாக பார்ப்போம். ம் சரி ப்ரோ. ப்ரோ அப்படியே நான் சிதம்பரம் கிளம்புறேன். ஆமாம்.